Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல Chola Poori ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூரினாலே எல்லாரோட ஃபேவரட் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 3 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது ஒரு 400 கிராம் இருக்கும். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கூடவே 3 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி முதல்ல ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரும். ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. இப்போ இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ சோளா பூரிக்கு சைடிஷாக சென்னா மசாலா செஞ்சிட்ருக்கேன். சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது ஊறி. இப்போ இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதிலேருந்து ஒரு பால் சைஸில் ரவுண்ட் ஷேப்பை எடுத்துக்கலாம். எடுத்து உருட்டிடலாம். இந்த மாதிரி எந்த வெடிப்புகளும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸ் ஆக்கிடலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். வேணும்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்தால். ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க, சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது உள்ளே போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி அது மேலே ஆயில் இப்படி போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நல்லா ஒரு சைடு உப்பினதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கமும் வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோளா பூரி சென்னா மசாலாவோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி பூரி உப்பலாக சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.